சிறப்பரலை வேண்டி போற்றுதலுக்கும் நல் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேலகிருஷ்ணன் புதூர் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் சித்திரை பெருந்திருவிழாவை இங்கே சீருடன் சிறப்பு நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் அருள்மிகு பத்ரகாளியம்மன் தாமே எல்லா வளங்களையும் நலங்களையும் நிறைவாக வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இங்கு ஆலயம் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மனை வணங்குகிறேன், என்னை பெற்றோரை வணங்குகிறேன், இயற்கை வணங்குகிறேன், உலகம் சுற்றும் கடைக்குட்டி தங்கமாகிய நடுவர் உள்ளிட்ட அவையோரை வணங்குகின்றேன். இங்கே கூடியிருக்கின்ற நேயர் நெஞ்சங்களாகி உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். வணக்கம் நேயர்களே. தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டி தமிழை கண்டேன், தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டி தமிழை கண்டேன், உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் இருக்க கண்டேன், உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் இருக்க கண்டேன், மற்றவர்க்கு வாழ்கின்ற உள்ளம் அல்லது அது உன்னிடத்தில் அறிந்த காலம் அல்லது வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து ஒரு ஆணுக்கு சேர்ந்துன்னா வாங்கி தந்த பெருமை யாருக்குமா உண்டு? பெற்ற தாய்க்குத்தானே உண்டு. தாய்க்குன்னா எல்லாரும் ஒரு கைத்தட்டு கொடுங்க, எல்லா பிள்ளைகளும். அதாங்க தாய். முதல்ல தாய்க்குன்னு இல்ல, அந்த பழைய பாடல பாடுனார்ல, அதற்காகவே ஒரு பெரிய கைத்தட்டு. அந்த வரிகள் பாடலாம் கேட்க முடியுதா? இப்ப உள்ள என் பொண்டாட்டி எல்லாம் தாய்ப்பால் கொடுக்க தயங்குதாங்க. அந்த வேதனை உண்மைதானே, வேதனையா இருக்குமா? ஏன்னா அழகு கெட்டு போண்டு இப்ப உள்ளவங்க தாய்ப்பால் கொடுக்க மாட்டாங்க. அப்ப 5 வயசு வரை தாய்ப்பால் கொடுப்பாங்க. தாய்ப்பால் கொண்டாட வேண்டி அந்த தாய்ப்பால் குடிச்ச பிள்ளை எப்படி இருக்கு தெரியுமா? இப்ப ஒரு பிள்ளை ஒருத்தர் ரோட்ல நடந்து போறான்னு வைங்க, ஆர்ம சத்தம் கேட்கறதுக்கு முந்தைய வண்டி வருதுன்னு விலகிட்டானா அவன் தாய்ப்பால் குடிச்ச பிள்ளை. ஒரு சவுண்ட் கேட்டு விலகினானா அவன் பசும்பால் குடிச்ச பிள்ளை. 4-5 சத்தம் கொடுத்து அந்த விலகினான எருமப்பால் குடிச்ச பிள்ளை. டிரைவர் சொல்லி கூப்பிட்டு சொல்லுவாங்க, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னா அவன் புட்டிப்பால் குடிச்ச பையன். இப்ப பூரா அந்த பொம்பளை இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா எங்கள் தாய் கொடுத்து வளர்ந்த அந்த வீரம், அதான் சொன்னா, கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை, தழங்கும் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவாள் அவள் பிள்ளை. அப்பவே வீரத்தை கொடுத்தது எங்கள் தாய். இதான தாய் நின்றுகிட்டு. ஆனா பொண்டாட்டியை நினைச்சா என்ன பாட்டியா ஞாபகம் வரும்? அழகா ஒரு பாட்டு பாடலாம். கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. ஏன் தெரியுமாமா? அதுக்கும் விளக்கம் சொல்றேன், நான் கடற்கடன்னு சொல்லிடுறேன். ஆடி தள்ளுபடிங்க 2 மாசத்துல வருது. என்ன அர்த்தம் தெரியுமாமா? இந்த பொண்டாட்டி பூரா ஆடிக்கிட்டு போவா, நாங்க தள்ளுபடி ஆகி கிடக்கும். ஏன் பதவத்தியா வரத்து ஆடிக்கு வாங்க அடிக்கிட்டு போங்க, ஓசிலியாமா கொடுக்கான், ரோட்டு வரைக்கும் ஏசியை திறந்து போட்டிருக்கான். அங்க பூரா பாருங்க, இந்த கொள்ள கோஷ்டி மாதிரி சேல்ஸ்மேன் போய் சண்டை போடுவா பாருங்க. எங்க தாய் பெட்டியை திறந்தா 2 சேலர்னா 3 சேலர் அங்கே இருக்கும். நாங்க 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு நூல் புடவை வாங்கி கொடுத்தா கூட எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? இதாங்க எங்க தாயோட பதிலா இருக்கு. இவனுக்கு என்ன அபிஷேகம் பண்ணாலும் தீர மாட்டேக்க. கொள்ள கோஷ்டி மாதிரி அங்க சேல்ஸ்மேன் போய் எனக்கு கட்டப்பைத்தால கட்டப்பைத்தான். அவன் 4 வருஷத்துக்கு முன்னே அந்த கட்டப்பையை ஒழிச்சு நிம்மதியா இருந்தா, இப்ப திரும்ப கட்டப்பை வந்துட்டு. அப்படிதானம்மா? நாங்க 40,000 30,000 கொடுத்து வாசல்ல சேர போட்டு உட்காந்துருப்போம். துட்டு கொடுக்கறது புருஷமாரு. அங்க போய் அவன்கிட்ட சண்டை போட்டு கட்டப்பையில வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் உள்ள அள்ளிட்டு நம்மகிட்ட வந்து ஒரு வார்த்தை கேப்பா பாருங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா கேப்பா. எத்தான் ஆம்பளை எல்லாம் ஏமாந்துறாரிய. எத்தான்னா என்ன அர்த்தம்? செத்தான்னு அர்த்தம். எத்தான் எனக்கு எடுத்துட்டு அவளுக்கு எடுத்துட்டு அவளுக்கு எடுத்துட்டு இவளுக்கு எடுத்துட்டு நீங்க என்ன எடுக்கணும்? என்ன பிச்சை தான் எடுக்கணும். அதான் அந்த பாட்டு. கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல. பாடுகள் இருக்கா? அன்னபாரதி இருக்கிற மேடையில அப்படி சொல்லக்கூடாதா? உண்மையிலே சிக்கனம்னா அது அன்னபாரதி தான். அன்னபாரதினா அது சிக்கனம் தாங்க. நீங்க எல்லாம் எவ்வளவுக்கா புடவை எடுப்பீங்க? அந்த மாதிரி திருவிழாக்கெல்லாம் எவ்வளவு புடவை எடுப்பீங்க? என்ன ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுப்பீங்களா? எடுப்பீங்கல்ல. ஆனா நான் ஏன் சிக்கனம் சொல்றேன் தெரியுமா? நான் எவ்வளவு புடவை எடுப்பேன் தெரியுமா? வெறும் 50,000 ரூபாய்க்கு புடவை எடுப்பேங்க. வெறும் 50,000? வெறும் 50,000 ரூபாய்க்கு. ஆனா என் வீட்டுக்காரருக்கு 500 ரூபாய்க்கு வேட்டி எடுப்பேங்க. அப்பா 500 ரூபாய்க்கு? ஆமாங்க. ஆமா. அந்த வேட்டியை 2 மாசத்துல துண்டா மாறிடும். அது 2 மாசம் கழிச்சுன்னா வேற நிலைமையா மாறிடும். அதுதான் அந்த வேட்டியோட எஃபெக்ட். ஆனா அந்த ஏமா அவ்வளவு சேலை எதுக்குமா? பீரோன்னு ஒண்ணு இருக்குலாமா வீட்டுல? எல்லாரும் வீட்லயும் இருக்கு, என் வீட்லயும் இருக்கு. 4 அடுக்கு 4 தட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த 4 தட்டுல 3 தட்டுல இவன் சேலையை தான் அடுக்கி வச்சிருக்கான்.
கீழே 4வது தட்டுல தான் எனக்கு ஒரு 4 வேட்டி 4 பேண்ட். ஆமா, என் பொண்டாட்டி ஒரு 5-5.5 அடி உயரந்தாமா இருப்பா. மேல் தட்டுல அவ சேலை எடுக்கணும், என் வேட்டியில ஏறி மிதிச்சுட்டு தான் எடுப்பா. அந்த வேட்டி எடுத்து பார்த்தா அவ கால் தடமா இருக்குது. எவ்வளவு வேதனையா இருக்கு. ஆனா ஒரு சந்தோஷம் எனக்கு என்ன தெரியுமா, பீரோல திறந்தேன்னு பொத்து பொத்துட்டு அவ சேலை தான் என் காலில் வந்து விடும். கொஞ்சம் சந்தோஷப்பட்டு கெட்ட பொண்டாட்டி தான் காலில் விட மாட்டேக்கா, அவ கெட்டது சேலையாவது வந்து விடுதேன். எப்படி எல்லாம் சந்தோஷப்பட வேண்டி இருக்கு. ஆனா உண்மையிலே என் தங்கங்கள் இந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேரளத்து பெண்கள் உரைச்சா தான் தங்கம் அழகு, ஆனா என் தங்கம் பூரா சிரிச்சா உண்மையில எப்படி இருக்கு பத்தியா, என்ன அழகா இருக்கிற. என் பிள்ளைக்கு ஒண்ணு சொல்லணும்ல இந்த இளைஞர் சிங்கத்துக்கு, ஏன்னா அவன் அவ்வளவு உற்சாகமா இருக்கான். இவங்கெல்லாம் பெண்கள் பின்னால் சுற்றுபவர்கள் அல்ல. நல்லா கைத்தட்டு கொடுக்கும் தங்கம். பெண்கள் பின்னால் இவன் சுற்ற மாட்டான், ஆனால் தங்கள் பின்னால் பெண்களை சுற்ற வைப்பாங்க. அப்படிப்பட்ட இது மேலகிருஷ்ணன் புதுரா கொக்கா அப்படிப்பட்ட உண்மையில என்ன. இப்போ நம்ம ஹாலில் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், அப்படியே அங்க சமையல் நடந்துகிட்டு இருக்கு, மதிய நேரம் பிரியாணி சமையல் நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருந்து அப்படியே கம வாசனை நம்ம ஹாலுக்கு வந்ததுன்னா அம்மா சமைக்கான்னு அர்த்தம். ஒரு மண்ணு வாசனை வராது, அங்க இருந்து ஒரு சத்தம் மட்டும் வரும், என்னங்க வாசனை வருதா, அப்பனா பொண்டாட்டி சமைக்கான்னு அர்த்தம். உண்மையா இல்லையாங்க. நெய்ய கூட சாம்பார் மாதிரி ஊத்துவாங்க அம்மா. இந்த பாதவத்தி சாம்பார கூட நெய் மாதிரி தான் ஊத்துறான். வீட்டுல சண்டை வந்தா சமைச்சிட்டு சாப்பிடாம படுத்துக்கிடுவா எங்க அம்மா. இந்த பாதவத்தி சமைக்கவே மாட்டாங்க. என்ன பாடி இதாங்க வித்தியாசம். நாங்க வித்தியாசத்தை சொல்றேன், அங்கேயும் வாழ்ந்து பார்த்தோம், அங்கேயும் வாழ்ந்து பார்த்தாங்க. அப்பெல்லாம் குக் பண்ணி சாப்பிட்டாங்க, அப்படித்தானமா எல்லாருக்கும் தெரியும். வீட்டுல சமையல் பண்ணி சாப்பிடுவோம். இப்ப இந்த பாதவத்தி வந்த பிறகு எல்லாம் புக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாம் சுவிக்கி சுமட்டா வருதாமா, நம்ம ஊருக்கு வருதா, சல்லுண்டு வண்டியில கொண்டு வரான், வாசல்ல கொண்டு வண்டியை நிப்பாட்டிட்டு ஓடிபி அப்படிங்க. இவன் ஓடிபியை சொல்ல அவன் ஊட்டி விட்டுட்டே போயிடுறான். சிரிக்காதிய, அதுக்கு ஒரு கூலி ஊட்டி கூட விடுறாங்களா, ஊட்டி கூலின்னு ஒண்ணு வச்சிருக்கான். இப்போ அப்படியே சேர்ந்து பில்லுல போட்டுதான். என்ன பாடு இருக்கீங்க. ஏதாவது ஒண்ணு இப்ப பூரா சமையல் அப்படித்தானே நடக்கு. என் தாய் சமைச்சானா 4 தெருவுக்கு முடக்குமே. அப்படியே இட்லி அவிச்சானா எப்படி இருக்கும். ஆட்டுவரல் அம்மியில அரைப்பாங்க. இப்ப அம்மிலாம் இருக்காமா, அம்மி நம்ம ஊர்ல இருக்கா தங்க. அம்மியா 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 தங்கச்சி ஒரு வழங்காதவா இருக்கா. அவ கல்யாணத்துக்கு ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கா, என்ன தெரியுமாமா, நான் போற வீட்டுல இழுத்தரைக்கு அம்மி இருக்க கூடாது, அந்த மாப்பிள்ளை பையலுக்கு மம்மி இருக்க கூடாதுன்னு இருக்கா. எப்படி இருக்கு பாருங்க சபதம். இதெல்லாம் எப்படி அம்மின்னு ஒன்று இருந்து அதுல சட்னி அரைச்சு தருவாங்க எங்க தாய். 4 நாள் வச்சு சாப்பிடலாம், 7 தெருவுக்கு மணக்கும். இன்னைக்கெல்லாம் கிடையாது. மிக்சின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, உள்ள அள்ளி போட்டு புருஷனை கூப்பிடுறா, அங்க வாரம் கொஞ்சம் அமுக்கி பிடிக்க வாரம், நாங்க அமுக்கி பிடிக்க தான் நிற்கும். ஏமா அதுல சட்னின்னு ஒன்று அரைக்கல. நாளைக்கு நீங்க வீட்டுல போய் பாருங்கம்மா, தேங்காய் சட்னி நுரையுமா மூக்குச்செடி மாதிரி இருக்கு. எங்க தாய் வச்சா 4 நாள்ல இனிமே நான் தேங்காய் சட்னியே சாப்பிட மாட்டேன். அந்த மேடையில நான் சபதம் எடுக்கிறேன். இன்னொன்னு இந்த கொத்தமல்லி இலையை போட்டு ஒரு சட்னி அரைச்சு வைக்க, ஆமா அதை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பச்சை புள்ள பேண்ட் வச்ச மாதிரி இருக்கும். தேங்காய் சட்னி சாப்பிடாட்டி கொத்தமல்லி சட்னி சாப்பிட்டாலும் உயிர் பொழைச்சிக்கலாம் நினைச்சேன். அதுக்கும் ஆப்போச்சாரு பாடு இருக்குது. ஆட்டு உரல் ஒண்ணு உண்டு. இப்போ இவ்வளவு அந்த பிறகு ஆட்டு உரல் பாத்திருக்கா தங்கம் கிடையாது. ஆட்டு உரல் இவ்வளவு பெரிய ஆட்டு உரல் இருக்கும், நடுவில் ஒரு சின்ன குழவி சுத்துச்சு. ஆட்டு உரல் சும்மா கிடக்கும், குழவி சுத்துச்சு. அழகா அரிசியை உளுந்து 2 பங்கா பொங்கும். இப்ப ஆட்டு உரல் இது குழவி உட்கார்ந்துட்டு இருக்கு, ஆட்டு உரல் சுத்திட்டு இருக்கு தெரியுமா. லட்சுமி கிரைண்டர் எடுத்து கொடுத்தேன். லட்சுமி கிரைண்டரா ரோஹிணி கிரைண்டரா? அது எந்த கிரைண்டர் இதுக்கு இது டபுள் மாடல் கிரைண்டர். அப்ப கன்ஃபார்ம் ரோஹிணி. ஆமா ரோஹிணி தான். அதுல அப்படி சுத்திச்சா இதை என்னால கழுவி வைக்க முடியல, நான் வேற மாடல் தான் டிப்பிங் கிரைண்டர், மாவை சரிச்சு எடுக்கலாம் ஒரு மாடல் இருக்கு, அதை எடுத்து கொடுத்தேன். அது கனிமொழி கிரைண்டர். அது கனிமொழி. அதிலே என்னால முடியல டேபிள் டாப் கிரைண்டர் எடுத்து கொடுத்தேன். 3வது கிரைண்டர் மாவை வச்சு அங்கே பிரிச்சுகளை கொண்டு வச்சிடலாம். ஏமா அந்த 3 கிரைண்டரை எடுத்து கொடுத்துருக்கேன். 3ஐயும் சாக்க போட்டு மூடிட்டு முக்கு கடையில போய் பாக்கெட் மாவு வாங்கிட்டு வாங்க, தோசை சுட்டு தாருங்க. நடக்கா இல்லையாமா? ஜனங்க வேதனைப்பட வேண்டியிருக்கு. டிவிக்கு கொடுக்க மரியாதையா புருஷனுக்கு தராங்களா அந்த பொண்டாட்டிமாரு? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கம்மா. விளம்பர இடைவேளை ஒன்று இல்லைன்னா எங்களுக்குலாம் சோறு தண்ணி கிடையாதுமா. அதுக்கு வெறும் விளம்பர இடைவேளை இல்லை. புருஷனுக்கு சோறு விளம்பர இடைவேளை, புருஷனுக்கு குழம்பு விளம்பர இடைவேளை, புருஷனுக்கு கூட்டு விளம்பர இடைவேளை. உண்மையா இல்லையா? நான் அந்த கேப் பார்த்து தான் போவேன். ஆமா, விளம்பர இடைவேளை பார்த்து தான் உள்ள போவேன். ஏமா ஏதாவது கொண்டு போடலாம், அவசரமான தோசையை சுட்டு கொண்டு போட்டா பிச்சு வாயில வைக்க போறோம். தோசை கருப்பா இருக்கு தங்கம், நான் தான் கருப்பு, தோசையுமா இப்படின்னு என்னையாதுன்னு விசாரிச்சு அந்த பையன் டிவி பார்க்க அவசரத்துல தோசைக்கல்ல இப்படி வச்சு மாவு ஊத்த போல மாற்றி வச்சு ஊத்திட்டு வந்திருக்கான். எப்படி நடக்கு பாருங்க. நான் என் வீட்டுக்கார்ட்ட ஒரு நாள் கேட்டேன், என்ன ஆனா ஒருவேளை ஊருக்கு போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை திரும்பி என்னைய பார்த்து சொன்னாருக்கா,
சாப்பாடு கிடக்குது சாப்பாடு மனுஷனுக்கு நிம்மதி தாண்டி முக்கியம் தாராளமா போயிட்டு அப்படின்ட்டு அதான உண்மை. அந்த விளம்பரம் உண்மையிலேங்க அந்த டிவின்னு ஒண்ணு வந்து அதான உண்மைன்னு உடல நடுவரை எதிர்த்து பேசுவீங்களா? இல்ல நடப்பு பூரா கொஞ்சம் நடுவரை எதிர்த்து பேசிருக்கீங்களா நீங்க? ஏன்னா திடீர் சாம்பாருங்க, திடீர் இட்லிங்க, திடீர் புளியோதரங்க சாப்பிட்டவங்களா திடீர்னு மேல போய்கிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையாமா? அப்படி நல்ல உணவு சாப்பிட்டா நாளாச்சு. அந்த வேதனையின் வடிவம். ஏமா 100 ரூபாய்க்கு என் தாயெல்லாம் பிளவுஸ் போடாட்டா கூட அழகு. உண்மையா இல்லையாமா? அப்ப உள்ள பெண்கள் தெரியும், அந்த அளவு அழகா இருப்பாங்க. அந்த பெரியம்மாட்ட கேட்டா தெரியும். இப்ப பூரா பாருங்க 100 ரூபாய்க்கு பிளவுஸ் பிட்டு எடுக்கா, 2000 ரூபாய் 3000 ரூபாய் தைய கூலி கொடுக்கா. உண்மையா இல்லையாம்மா? யாராவது இல்லன்னு சொல்ல முடியுமா? அந்த 4 பேர் மட்டும் கைத்தல கொடுத்தாங்கன்னா அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவங்க 4 பேர் தான் 4000 கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். இல்ல இப்ப 5000 4000 5000 பெட்டி ஆரி பிளவுஸ் ஆரி ஒர்க். ஆமா, அது என்ன பூரி ஒர்க்னு எனக்கு தெரியல. ஆரி ஒர்க் பூரி ஒர்க். திரும்ப விளக்கம் கேட்டா எத்தான் நாங்க பிளவுஸ்ல கல்லு வச்சு தைச்சிருக்கோம்ல. ஆமா, ஏமா கல்லு எங்கம்மா வைப்போம்? காம்பவுண்ட் சுத்துல வைப்போம். இவன் பிளவுஸ்ல கல்லு வச்சிருக்கான். என்னைக்கு இவளுக்கு பிளவுஸ்ல கல்லு வந்துச்சோ எனக்கு கிட்னில கல்லு வந்துட்டுமா. எவ்வளவு வேதனை. இந்த மன்றம் இதை முற்றிலுமாக எதிர்க்கிறது. கிட்னி எங்க இருக்கு, பிளவுஸ் எங்க இருக்கு, கனெக்ஷன் எப்படிங்க வர்க் அவுட் ஆகும்? ஒரு சயின்டிஸ்ட் இந்த மேடையில இருக்காங்கறத நீங்க மறந்துடாதீங்க. நான் அனுபவிச்சு சொல்றேன். எங்க தாத்தா காலத்துல சைக்கிள்னு ஒரு வண்டி தங்கத்துக்கு தெரியுமில்லம்மா? இப்பவும் கிடக்கு கொஞ்சம் கொஞ்சம். தாத்தா சீட்ல இருப்பார், பாட்டி கேரியர்ல இருந்த மாதிரி. ஆமா ஆமா. அது எங்க அப்பா காலத்துல டிவிஎஸ் 15 ஒரு வண்டி. அது வந்து சீட்டு கொஞ்சம் அகலம் கம்மியா இருக்கும். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா மரியாதை கொடுத்தாங்க. எங்க காலத்துல அதே வண்டி ஹீரோ ஹோண்டாவா வந்துச்சு. கொஞ்சம் சீட்டு அகலமாச்சு, எங்களுக்கு கொஞ்சம் மரியாதை ஒண்ணுக்கு பாதி கிடைக்கவாது செய்யுது. இந்த உட்காந்துருக்கான் பாருங்க என் தங்க, இவன் காலத்துல ஒரு வண்டி இப்போ வந்திருக்குமா, அப்பாச்சிங்க என்னமா டியூக்குங்க, என்ன பேடிஎம் ஜிடிஎம் ஓட்டியங்க, நமக்கு பேரும் தெரிய மாட்டேக்கு. என்னெல்லாமோ பேர் வந்திருக்கு. இந்த பையன் எங்க கிடப்பான்னு தெரியுமாமா? கிரவுண்ட் ஃப்ளோர்ல கிடப்பான். அது நேரம் நிமிந்து உட்காந்துருக்க மாட்டான், கழுத்தை விட்டு நாய்க்கு போட்டு உட்காந்துருப்பான். இப்படிதானே இருக்கான், இப்படி உட்காந்துருப்பான். இவனுக்கு பின்னால அவன் பொண்டாட்டி எங்க இருப்பானா 3வது மாடியில தூக்கி வச்சிருக்கும். அந்த பாதகத்தை தூக்கி 3வது மாடியில வச்சிருக்கோம். அவளுக்கு கை பிடிக்க இடம் இல்ல, கம்பியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எங்க பிடிப்பா? இவன் தொண்டக்கூடியதான் பிடிப்பா. மகனை நீ பேசுவல எவண்டி ஒண்ணு பெத்தான் 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 பெத்தாண்டி பாட்டை பிடிக்கும். அப்படிதான் அந்த பாட்டு வந்திருக்கு. கையில கிடைச்சா செத்தம் செத்தம் செத்தான். அப்போ ஒரு வார்த்தை கேட்டாங்க, ஏன் கல்யாணம் முடிக்கேன்னு கேட்டாங்க. இது நியாயமான கேள்விதான். எதுக்கு முடிக்கேண்டு? நானும் எங்க அம்மா தொந்தரவு தாங்காம தான், ஏமா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி அன்பா பண்பா பாசமா நேசமா நமக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு எல்லாம் ஒரு வார்த்தையில சொல்லியாருன்னா நான் சொன்னேன், ஒரு அடக்கமான பிள்ளையா பாருன்னு. இதுல ஏதாவது தப்பு இருக்கா தங்கம்? இல்லையே. மறுநாள் புரோக்கர் வந்துட்டான். இங்க அடக்கமான பொண்ணு கேட்டது யாருப்பா அப்படின்னா நான் தானே. கையை பிடிச்சான், ஊருக்கு வடக்க சுடுகாட்டு கூட்டு போயிட்டாமா. இது போன மாசம் அடக்கமான பொண்ணு, இது போன வாரம் அடக்கமான பொண்ணு, இது நேற்று சுட்ட சுட்ட அடக்கமான பொண்ணு. ஆமா, ஊர்ல ஒருத்திக்கும் அடக்கம் இல்லை. எல்லாம் பின்னி போட்டுக்கிட்டு அலைதாவளா. பின்னி இவங்கள பார்த்துட்டாலும் இப்ப யாராவது நேர்விச்சு எடுத்து பின்னுதேடா. நான் கேள்வி 3 வகுடு எடுத்து பின்னாங்கன்னு சொன்னால எங்கேயாவது பின்னுதேடா? நடுவரை தவிர. நடுவரை தவிர எல்லாரும் அப்படித்தாங்க. எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் எப்படியோ போய் எங்கேயோ டைவ் அடிக்கு. ஈரும் பேனும் ஃப்ரீயா போயிட்டு இருந்தது இப்ப அங்கங்க டைவ் அடிச்சுட்டு கிடக்க உள்ள. எவ்வளவுதான் இருக்கு. எதையாவது ஒரு விஷயம் எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? வரைக்கும் போயிட்டு ஒரு வகையில எனக்கு பாராட்டணும் என் பொண்டாட்டி. என்ன தெரியுமா, எனக்கு எல்லாமே அவ வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தது. வெரி குட். அதான் உண்மை. கடைசி அதை விட்டு கொடுக்காம பேசுறாரு. கல்யாணத்துக்கு முன்பு ஒரு சைக்கிள், ஓட்ட சைக்கிள் தான் இருந்தது. அப்புறம் ஒரு பைக் வந்தது. எனக்கு சூரியன் எஃப்எம்ல வேலையும் வந்தது. அப்புறம் ஒரு ப்ரமோஷனும் வந்தது. கார் பங்களாவும் வந்தது. மற்ற எனக்கு எல்லாம் கிட்டத்தட்ட பட்டிமன்ற நடுவர் எல்லா விஷயத்திலும் எனக்கு பெருமை வந்ததுமா. எல்லாம் அவளாலதான் வந்தது. கடைசியில அவ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஹார்ட் அட்டாக்கும் வந்தது. மரணம் என்னும் தூது வந்தது, அது பொண்டாட்டி என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. பொண்டாட்டியே எவ்வளவு வேதனை இருக்கு தங்கம். கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணீரை வரவழைத்தது. பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை துப்பனாக்கி அலைய வைத்தது. தாயின் அன்புக்கு ஈடாய் அதையா சொல்ல முடியுமாமா? ஒவ்வொரு குழந்தையும் வாங்கிய முதல் ஆட்டோகிராஃப்
தாயின் முத்தம் இல்லையா? இதாங்க யதார்த்தம். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிடணுங்க. இந்த பார்வதி எல்லா பாருங்க, ஒரு நாள் என் பொண்டாட்டி மடியில படுத்துக்கிட்டு, ஆனா தாய் மடியில அதான் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அம்மாவோட மடியில 5 நிமிஷம் படுத்தா எல்லாம் பறந்துருமா. பொண்டாட்டி மடியில படுத்தியே 2 நிமிஷத்துலயே 1.5 லட்சம் ரூபாய்க்கு செலவு வந்துடும். நானும் அவன் மடியில படுத்துட்டு ஒரே ஒரு கேள்வியை விளையாட்டா கேட்டுவிட்டேன். ஏம்மா நான் செத்து போனா அழிவையாட்டி தங்கன்னே. இப்படியா பேசுவிய? வாய மூடுங்க, வாய கழுவுங்கண்ணா. நெருப்புன்னு சொன்னா வாய் வந்துருமா? சொல்ல ஒரு கேட்டதுக்கு பதில் மகள் கதறி துடிச்சிருவேன்னா எனக்கு ஏ அப்பா என் பாசக்கார பொண்டாட்டி அப்படின்னு அவளை சோதிப்பு பண்ணி கொஞ்சம் அள்ளு காட்டுமா அப்படின்னு. நீங்க கொஞ்சம் செத்து காட்டுங்க. ஆனா என் வீட்டுக்கார் பாசம் தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் தலைவலி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குட்டு 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 சின்ன பிள்ளை மாதிரி ஓடி வந்து என் மடியில படுத்துக்கிடுவாரு. சின்ன பிள்ளை மாதிரி எல்லாருக்கும் தலைவலி வந்தா கூட நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன? இந்த விக்ஸ் எடுத்து அப்படியே அழகா தலைய தடவிக்கிட்டே, நானா 2 லட்சம் ரூபாய் செலவுலாம் எடுத்து வைக்க மாட்டேன். எனக்கு தெரியுமா கேட்பேன், என்ன மாமா மாமா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அப்படி தலைவலின்னு வந்தோடனே என்கிட்ட குழந்தை மாதிரி வந்து படுத்துக்கிடுதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தலைவலி வந்தா யாரு இப்படி தலையை தேய்ச்சி விடுவான்னு என்ன தெரியுமா சொன்னாரு? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தலைவலியே வந்தது இல்லம்மா. எவ்வளவு யோசிச்சு சொல்லியிருக்காரு பாருங்க மனுஷன். என்னங்க அவியல்னு ஒண்ணு வைக்காமா, உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ற அவியலே மண்டக்குது. கூட்டுன்னு ஒண்ணு வைக்கா கூடவே மண்டக்குது. எப்படி இருக்குங்க? ஆமா ரசம் மாதிரி இருக்கு. அப்படி இட்லியை வச்சு பிரிச்சுட்டு வச்சிருக்காது. சப்பாத்தின்னு ஒண்ணு வைக்கா அடி ஆத்திங்கிற மாதிரி இருக்கு. போன வாரம் அதான் எனக்கு ஞாபகம் வைக்கா நான் வரட்டாங்கிற மாதிரி இருக்கு. போன வாரம் சப்பாத்தி சுட்டு போட்டிருந்தா நம்ம பாட்டு சாப்பிட்டு போயிருக்கணும். சப்பாத்தி இழுக்கு என்ன பிடிச்சி சப்பாத்தி இழுக்கு, நான் சப்பாத்தி எங்க இழுக்க என்ன பிடிச்சி சப்பாத்தி இழுக்கு. கிச்சன்ல வந்துட்டு கெக்க பல்ல காட்டிக்கிட்டு இருந்தாமா. ஒரு ஆம்பளை கோவமா வராது அப்படின்னு. ஆமா இவர் சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிடிச்சி குளிச்சிருவாருங்க. என்னதான் பதிச்சல. ஆனா நீங்க மனைவியோட சமையல பாராட்டணும். நான் இங்க உள்ள கல்யாணமான ஆண்கள் மட்டும் கேக்குறேங்க, என்னுடைய மனைவி சமையல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் பாராட்டுவேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் கை தூக்குங்க பாக்கலாம். அது எப்படி பாராட்ட? அதானே முன்னாடி ஒருத்தர் கை தூக்கி இருக்கிறார். அவர் தெரிஞ்சு தூக்குனாரா தெரியாம முன்னாடி நான் கேட்ட கொஸ்டின் தூக்குனாரான்னு தெரியல. பரவாயில்ல, ஒரு குத்து மதிப்பா தூக்கி இருக்காரு. அந்த ஒரே ஒரு ஆண் சிங்கத்துக்காக நாங்க மேல எல்லாரும் கை தள்ளுறோம். ஆனா ஆண்களே சுதாரிச்சுக்கோங்க. இந்த பட்டிமன்றம் மூலமா உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்லிட்டு போறேன். மனைவியின் சமையலை பாராட்டலன்னா இந்த பட்டிமன்றம் முடிஞ்சு போன உடனே தயவு செய்து பாராட்டிருங்க. போன வாரம் நியூஸ் பாத்தீங்களா? என்ன? உத்தரப்பிரதேசத்துல மனைவி வைத்த முட்டை குழம்பை பாராட்டாததனால் கணவனின் நாக்கை கடித்து துப்பிய மனைவி. நாக்கு முக்கியம்னா மனசார பாராட்டிட்டு போயிருங்க. நாக்கா வாக்கா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த நாக்கு டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பிஞ்சு போன நாக்க ஒட்டவும் வைக்க முடியாது. அதனால ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னங்க, தாயோட அந்த அன்பு அந்த பாசம் அந்த சமையல் வரும். வேற ஒண்ணு இல்லைங்க. போன வாரம் புளிக்குழம்பு வச்சிருந்தா மனுஷன் நல்லா பேசினாரு. ஆமா, நாக்கை கெடுத்து துப்பிய மனமே அவர் நாக்கு உளர ஆரம்பிச்சு. நாக்கு உள வேற வழி இல்ல. அதை பாராட்டும் நினைச்சிட்டேமா 2 மாசத்துக்கு முந்தி வச்சிருந்த அதே புளிக்குழம்பு மாதிரி சூப்பரா இருக்குன்னு அதே குழம்பு தான் தின்னுட்டு போவாங்க. எந்த அளவிற்கு இந்த சூழ்நிலை. ஆனால் தாய் அப்படி இல்லைங்க. மணிமாளிகை மாடங்களும் மனத்தோடிய மஞ்சங்களும் தாய் வீடு போலே அங்கு தாலாட்டாடிலே கோவில் கொடும் தெய்வம் நீயின்றி நான் காண வேறில்லை. நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே. இப்படி ஒவ்வொன்றுக்காக நமக்கு பார்த்து ஒரே செய்தி சொல்லி முடிச்சிட்டுமா? ஏமா தாய் வந்து பிள்ளைய எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டா, குறை சொல்ல மாட்டா. என் பிள்ளை நல்லா இருக்கு, என் பிள்ளை எல்லாரையும் விட சாதிக்கணும் நினைப்பவள் தாய். ஆனா அந்த பொண்டாட்டியை என்னைக்காவது ஏமா அந்த பெண்கள்லாம் சேர்ந்தீங்கன்னா புருஷனோட பெருமையை என்னைக்காவது சொல்லிடலாமா? ஆளாளுக்கு சேர்ந்தீங்கன்னா புருஷனை குறைதான் சொல்லிட்டு இது உண்மையா இல்லையா? 4-5 பேர் சேர்ந்தா ஆரம்பிச்சிட வேண்டியது.
முதல்ல ஏன் பொண்டாட்டி தான் ஆரம்பிப்பா, யாரை கட்டினாலும் இந்த எஃப்எம்ல வேலை பார்க்க பேல கட்டக்கூடாதுன்னா எதுக்குன்றது மற்றவங்க கேட்க இவர் சொல்றா, பாட்டுல நிகழ்ச்சியை முடிச்சு 12 மணி 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு உடனே ஆரம்பிச்சான். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெற்றன, மீண்டும் நாளை சந்திப்போம், வணக்கம் நேயர்களேன்னு குப்புரடிச்சு படுத்துக்கிட்டான். இவனால என்ன கஷ்டம்னா அடுத்த ஆள் ஒருத்தி சொன்னா, யாரை கட்டினாலும் இந்த வாத்தியார் மாப்பிள்ளையை கட்டக்கூடாதுன்னா. வாத்தியாருக்கு என்ன பிரச்சனைன்னா வேற ஒண்ணும் இல்லக்கா, பள்ளிக்கூடத்தில் ஹோம்ஒர்க் செய்யறேன்னா பதினோட பெஞ்சு மேலே ஏற்றுதாரு, நான் வீட்டில் சோத்துக்கு உப்பு போடலன்னா பெஞ்சு மேலே ஏறுங்க. இவனை வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன். அடுத்த ஆள் ஒருத்தி சொன்னா, நான் அந்த மெக்கானிக் மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன். மெக்கானிக் மாப்பிள்ளையை வச்சு என்ன பிரச்சனை பண்ணா, ஏமா பகல்ல கார் மெக்கானிக்கா இருக்கான், காருக்கு கீழே படுத்து வேலை பார்க்கானா, ராத்திரி வந்தா வீட்டுல கட்டிலுக்கு கீழே போய் படுத்துக்கிட்டான். இவனு தினசரி விளக்கமாத்த வச்சுதான் காலையில் தூத்து எடுக்க வேண்டி இருக்கு. திடீர்னு ஏதோ ஒரு ஞாபகத்துல கட்டில் காலில் உள்ள நட்டை கலத்தி விட்டுதான் நானும் என் பிள்ளைங்க கீழே விழுந்து இடுப்பல் முடிஞ்சு போச்சுங்க. இன்னொருத்தி சொன்னா, மற்றவங்களும் உங்க பரவாயில்ல, நான் இந்த ஃபயர் சர்வீஸ்ல வேலை பார்க்கவனை கிட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன். அவனால என்ன பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லப்பா, சோத்த பொங்கணும், காப்பியை போடணும், பாலை சூடு பண்ணணும், அடுப்பத்தான் பொத்த வைப்போம், பட்டார்ந்து தண்ணி ஊற்றி அணைச்சுப்படுதான். நோ ஃபயருங்க. இவனால நான் கஷ்டப்படுறேன். இன்னொருத்தி சொன்னா, வாங்கதான் பரவாயில்ல, நான் அந்த கண்டக்டர் மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன். அவனால என்ன பிரச்சனைனா வேற ஒண்ணும் இல்லை, இவன் வேலைக்கு போனா படியில நின்று டாட்டா போட விட மாட்டேக்கான். படியில நிக்காத உள்ள போ, வாசல்ல நிக்காத உள்ள போ, படியில நிக்காத உள்ள போகலாம். இவனால எனக்கு கஷ்டம். இன்னொருத்தி ஆரம்பிச்ச, வாங்கதான் பரவாயில்லக்கா, நான் அந்த எலக்ட்ரீஷியனை கட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன். அவனால உனக்கு என்னமா பிரச்சனைனா வேற ஒன்றும் இல்லை, அவன் பொண்டாட்டி மாதிரி கையால தொடும் அந்த பாவி பைய டெஸ்டர்னு ஒண்ணு வச்சிருக்கான். என் பக்கத்துல வந்து சப்பளை வரலை, சப்பளை பத்தலைங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா சொல்லுச்சு, இந்த இருந்து இந்த டிரைவிங் ஸ்கூல் நடத்துறவரை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே போச்சுன்னுச்சு. என்ன டிரைவிங் ஸ்கூல், என்ன நல்ல கலெக்ஷன் வரும், என்ன பிரச்சனை, அதெல்லாம் கலெக்ஷன் வரத்தாண்டி செய்து எப்ப பக்கத்துல போனாலும் 10 மீட்டர் இடைவெளி தேவை, 10 மீட்டர் இடைவெளி தேவைங்கிறாண்டி கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆகுது, இன்னும் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்லைங்க. அடுத்த ஆள் ஒருத்தர் ஆரம்பிச்சா, உங்க கதை பரவாயில்ல, நான் அந்த அரசியல்வாதி மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன். அரசியல்வாதி மாப்பிள்ளையுமா பிரச்சனை வேற ஒண்ணு இல்லக்கா, கல்யாணம் 6 மாசத்துல நான் முழுகாம இருக்கேன் சந்தோஷமா போய் செய்தியை சொன்னேன். அந்த பாவிப்பைய சொல்றான், இது எதிர்கட்சிக்காரர்களின் சதிங்க, இவனுக்கு குழந்தை உண்டாயிருக்கு, எதிர்கட்சிக்காரர்களின் சரிங்கான்னு இவனை வச்சு நான் இன்னொரு அக்கா சொல்லுச்சு, இருந்து இந்த பட்டிமன்ற பேச்சாளரை கட்டி என் வாழ்க்கையே போச்சு. என்னாச்சு, பட்டிமன்ற பேச்சாளர் நைட்டோட நைட்டா அழகா பேமெண்ட் வாங்கிட்டு வந்துருவாங்க, வெயில் படாத வேலை, ஈஸியா இங்க ஆசிரியராகவும் இருந்துக்கிட்டாங்க, பட்டிமன்றமா இருந்துக்கிட்டாங்க, சூரியன் எஃப்எம்ல இருந்துக்கிட்டாங்க. என்ன பிரச்சனை, அதெல்லாம் நல்லா தாண்டி கலெக்ஷன்லாம் வருது. ஆனா பாவி பையன் சொன்ன ஜோக்கே சொல்லி எனக்கு கொலையா கொள்றான். கடைசியா ஒருத்தி சொன்னாமா, அது வேற யாரும் இல்ல, ஜபாஸ்ரீ சார் ஒய்ஃப். கடைசியா ஒரு பொண்ணு சொல்லிச்சு, நான் அந்த யோகா மாஸ்டரை கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறேன்னு. அவரால் என்னமா பிரச்சனைனா வேற ஒண்ணு இல்லை, இந்த பையன் ராத்திரி வீட்டுக்கு வந்தாம்னா முதலில் வலது கையை மெதுவாக நீட்டவும் ஆரம்பிச்சிருவான் கலாகால சேபத்தை, அடுத்து இடது கையையும் மெதுவாக நீட்டவும், இப்பொழுது பால் சொம்பு இருக்கும் மேஜை அருகே மெதுவாக செல்லவும், மெதுவாக குனிந்து 2 கைகளாலும் பால் சொம்பை தூக்கவும், இப்பொழுது வாயை ஆவென்று அண்ணாந்து பிளக்கவும், வாய் பால் சொம்பில் இருக்கும் பாலை வாயில் ஊற்றவும். இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சு போது வாழையில பால்காரன் வந்து வாயில பாலை ஊத்திட்டு போயிருந்தானே. இப்படி ஒவ்வொருவரும் குறை சொல்லி, ஆனால் எங்கள் தாய் எந்த இடத்திலும் எங்களை விட்டு கொடுக்க மாட்டார்கள். வீட்டுல ஒரு சண்டைன்னா கூட எதுக்கு, அதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தா கூட எதுக்கு என் பிள்ளைக்கு ஒரு வார்த்தை கேட்கணும் பாங்க எங்க தாய். ஏன்னா இப்ப மனைவி அப்படி இல்லைங்க, எல்லாம் எங்களுக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். உண்மையிலே சொல்லுவார்கள், ஒரு கணவன் இறந்து விட்டால் ஒரு இன்னொரு மனைவியை கட்டிக் கொள்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது, மனைவி இறந்து விட்டால் இன்னொரு ஆண் மகனை கல்யாணம் முடிப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது, ஏன் பிள்ளைகள் இல்லை என்றால் கூட தத்தெடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் ஒரு தாய் இல்லை என்றால் அதுக்கு நோ சப்ஸ்டிடியூட் சொல்லுவாங்க. எந்த சட்டத்திலும் இடம் கிடையாது, அதை புரிந்து கொள்ளுங்கள். தாயை இழந்து விட்டோம் என்றால் தான் அந்த வேதனை தெரியும். அதைத்தான் நபிகள் நாயகன் சொன்னார், சொர்க்கத்தை தேடி நீ எங்கும் அலைய வேண்டாம், உன் தாயின் பாலத்தில் இருக்கிறது சொர்க்கம் என்று. வீரத்துறவி விவேகானந்தர் சொன்னார். அந்த விவேகானந்தருக்கு என்ன பெருமை தெரியுமா, உலகிற்கு ஒளி கொடுத்தவன் வேண்டுமானால் அமெரிக்காவின் எடிசனாக இருக்கலாம், ஆனால் அந்த அமெரிக்காவிற்கு ஆன்மீக ஒளியை கொடுத்தவர் நம்முடைய வீரத்துறவி விவேகானந்தர். நல்ல உற்சாகமா கைத்தட்டு கொடுக்கலாங்க. அப்பேற்பட்ட வீர
வீரத்துறவி தினசரி தன் தாயின் பாதத்தை தொட்டு வணங்கித்தான் தன் காரியத்தை செய்வார் என்றால் அப்படிப்பட்ட பெருமையானது ஒரே சொல்லுங்க 10 ஆசிரியர்கள் சேர்ந்தால் ஒரு ஞானாசிரியருக்கு சமம் என்று சொல்லுவார்கள் 100 ஞானாசிரியர்கள் சேர்ந்தால் ஒரு நல்ல தகப்பனுக்கு சமம் என்று சொல்லுவார்கள் ஆனால் 1000 நல்ல தகப்பன் சேர்ந்தாலும் ஒரு தாய்க்கு ஈடாகாது என்று சொல்வார்கள் அதுதாங்க அந்த தாயின் பெருமை என்று சொல்லி நிச்சயமாக ஒரு ஆணின் வெற்றிக்கு காரணம் தாயே தாயே என்று சொல்லி வாய்ப்பளித்தவங்க அனைவருக்கும் மீண்டுமாக நன்றி கூற வருகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. ஒரு பெரிய ஜபாஸ் சாருக்கு அப்படி பாத்தீங்களா நகைச்சுவை அப்படி எவ்வளவு தூரம் அழகா வெள்ளம் மாதிரி அப்படி சூப்பரா பேசினாங்க. பெரிய 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 மனமார்ந்த பாராட்டுகளை கொடுத்துடலாம். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க.